வணக்கம். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவு தளபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டர்கர் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டும், சாலையோர வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்திற்கு ஏதுவாக ஒழுங்குபடுத்த வேண்டும் உள்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய விழாவானது 11 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதியுலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பிடெக், பிஎட் மற்றும் சட்டப்படிப்புக்கு விரைவில் கட்டண குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தனியார் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் பிடெக், பிஎட் மற்றும் சட்ட படிப்புகளுக்கான கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணம்மாள் தலைமையில் அமைக்கப்பட்ட கட்டணக்குழு கூட்டத்தை விரைவில் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பது பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இது சம்பந்தமாக பெற்றோர்கள் மற்றும் பெற்றோர் சங்கங்கள் மேற்கண்ட படிப்புகளில் கட்டணத்தை நிர்ணயம் செய்தல், திருத்துவது குறித்து ஏதேனும் இருந்தால் dhtepdy.edu.in என்ற மின்னஞ்சல் மூலம் வரும் 28ஆம் தேதிக்குள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த கேரம் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் குலோத்துங்கன், சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 நாட்கள் கேரம் விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 121 பேர் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
முதல் 3 இடங்களை பிரபாகர், கலைக்குமார், சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர். அவர்களுக்கு பரிசு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, தெற்கு எஸ்பி பக்தவச்சலம், வடக்கு எஸ்பி வீரவல்லவன், இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், சத்யநாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் சதீஷ் செய்திருந்தார். புதுச்சேரியில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து அரசு மேல்நிலை பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி, நேரம் அந்தந்த அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளன. தகுதி பட்டியலை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலை பள்ளிகளில் நடத்தப்படுகிறது என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த மானிய தொகை விரைவில் வழங்கப்படும் என ஹஜ் கமிட்டி நிர்வாகிகளிடம் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசு ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் புதுச்சேரி வக்ஃபு வாரியத்துறை அருகே உள்ள மீரா பள்ளியில் நடைபெற்றது. ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காரைக்கால் மெய்தீன் பள்ளி ஜாமிஹா மஸ்தீன் தலைமையில் இமாம் ரியாஸ் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில ஹஜ் கமிட்டி செயலாளர் சுல்தான் அப்துல் காதர், உறுப்பினர்கள் ஜஹபர், நிஜார் அகமது, சலாவுதீன், காரைக்கால் வக்ஃபு நிர்வாக சபை செயலாளர் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள் சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அரசு சார்பில் தேர்வாகி செல்லும் ஹஜ் பயணிகளுக்கு அரசு சார்பில் வழங்கி வந்த மானியம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. அதை இந்த ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இவர்களின் கோரிக்கையேற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின்பு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பாளையம், மூலக்குளம் பகுதிகளில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளன. அன்றைய தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேட்டுப்பாளையம், சோனியா காந்தி நகர், வடக்கு பாரதிபுரம், மீனாட்சிபேட், VP சிங் நகர், மங்கலட்சுமி நகர், ராம் நகர், கதிர்காமம், நெசவாளர் குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல எம்ஜிஆர் நகர் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி வருகின்ற 20 மற்றும் 30ஆம் தேதிகளில் நடக்கிறது. அன்றைய தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மூலக்குளம், டைமண்ட் நகர், மேரி உழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா நகர், ரெட்டியார்பாளையம், புதுநகர், வழுதாவூர் ரோடு, தெற்கு சண்முகாபுரம், சீனிவாசபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், மோத்திலால் நகர், குண்டுசாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் பகுதியில் தொடர் கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 6.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை, பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு, வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்றச் செயல்கள் நடந்து வந்தன. இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் சி வாட்ச் உத்தரவின் பேரில் விழுப்புரம் DSP சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன், பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த சதாப், இர்ஃபான், புதுடெல்லி ராஜீவ் நகரை சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த 3/8/2023 அன்று விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்து 2,15,000 ரூபாயை கொள்ளையடித்ததும் கடந்த 6/4/2024 அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் சங்கிலியை பறித்து சென்றதும் சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகை கடையில் நகை வாங்குவது போல நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 பவுன் நகையை அபேசு செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சதாப், இர்ஃபான், அலாவுதீன் என்கிற அலி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 பவுன் நகைகள் மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கம், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சமாகும். பின்னர் கைதான 3 பேரையும் போலீசார் விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழகத்தில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி, கொள்ளை வழக்குகளும் மற்றும் விஜயவாடா, குண்டூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இருவார தூய்மை பணி விழா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுவை அரசு மூலம் நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மூலம் இருவார தூய்மை விழா தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு கீழ் வரும் கிராமங்களில் தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக மடுகரை, நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம் ஆகிய இடங்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டமாக ஏம்பலம், செம்பியபாளையம், கரிகலாம்பாக்கம் ஆகிய இடங்களிலும் அடுத்தடுத்து தூய்மை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வேலை செய்த வீட்டில் 5 சவரன் நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லட்சுமி நகர் 3வது தெருவில் வசிப்பவர் முத்துக்குமார். இவர் தனது வீட்டில் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகையை காணவில்லை என நேற்று கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முத்துக்குமார் வீட்டில் பணிபுரிந்த காரைக்காலை சேர்ந்த கமலேஷ் திருடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கமலேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகையை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மது போதையில் வாலிபர் ஒருவர் சட்டப்பேரவை அருகே உள்ள டீ கடை முன்பு கண் பார்வையற்ற நபரிடம் பணம் பறிக்க முயன்றபோது தட்டி கேட்ட டீ கடைக்காரரை கத்தியால் குத்தியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் கடந்த 40 ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை அருகே டீ கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலை 11 மணி அளவில் மது போதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் அங்கு அமர்ந்திருந்து கண் பார்வையற்ற நபரின் சட்டை பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்த கடை உரிமையாளர் பிரபாகரன் அந்த வாலிபரை தட்டி கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தன் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரன் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் அங்கு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க முயன்ற போது அவர் போதையில் தரையில் புரண்டு காவல்துறையினருடன் செல்ல மறுத்தார். பின்னர் காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்பதும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பிளாட்பார்ம்களில் தங்கி தினமும் மது அறிந்து கொண்டு சுற்றி வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிரபாகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்கோல விநாயகர் ஆலய 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலய 40வது ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து நேற்றிரவு மணக்குள விநாயகர் திருமண கோலத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் உழவர்கரை பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை எம்ஜிஆர் நகர் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் மூலகுளம், டைமண்ட் நகர், மேரி உழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா நகர், ரெட்டியர்பாளையம், புதுநகர், வழுதாவூரோட் தெற்கு, சண்முகாபுரம், சீனிவாசபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், சக்தி நகர், மோதிலால் நகர், குண்டு சாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நானமேடு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 28ஆம் ஆண்டு சடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நானமேடு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 28ஆம் ஆண்டு சடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் நீர் திரட்டி கரகம் அலங்கரித்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தது. நண்பகல் பால் சகை வார்த்தல் நடைபெற்று மாலை சடல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் தரித்து அலகு குத்தி தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நானமேடு பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.